நான் முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவீங்க. உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 2000ஆம் ஆண்டுல ரைட் 2001 2002 வட்டங்கள் அதுக்கு முன்னால 95 90 நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலுங்க. இந்த பீரியட்ல வந்து எந்த ட்ரேடிங் கான்செப்ட் வந்து மார்க்கெட்ல ஒர்க் ஆச்சுது அப்படின்னு சொந்தமா நீங்க தேடி பதில் ஒண்ணு சொல்லுங்க. ரைட், அதை பத்தின எக்ஸ்பிளேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். HFT ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படின்றது டெக்னாலஜி பேசிஸா வந்து ஒரு சர்வர்ல ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? அப்போ இப்ப உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் இப்ப உள்ள பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த டைம்ல அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அப்போ HFTயோட டாமினன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்பவே குறைவா இருக்கும். இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது, சரியா, அந்த அளவு அப்பதான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஹியூமனோட எஃபர்ட்ஸ், ஹியூமனோட பிஹேவியர், சைக்காலஜி இந்த விஷயங்கள் தான் வந்து அதிக அளவா டாமினேட் பண்ணியிருக்கும். அந்த டைம் வந்து மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்குமா அப்படின்றது சந்தேகம். மிச்சம் குறைவா தான் இருக்கும். எல்லாருக்கும் போதிய அளவு நாலேஜ் இல்ல. ஹியூமன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிஹேவியர் வைஸா வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஐடியா வந்து டோமினேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ரீசன் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மார்க்கெட் வந்து இப்படி மேல போகுதா, அப் ட்ரெண்ட் இம்பல்ஸ் மூவ் மார்க் பண்ணும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மேல போகுதா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் தான் என்னவா எக்ட் ஆகும், ஆர்டர் ஃப்ளோவா வந்து எக்ட் ஆகும். ஸோ பி அலர்ட்டா இருந்திருப்பாங்க. என்னத்துல இந்த ஆர்டர் ஃப்ளோவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த மூவ்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் இப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கும். ரைட், இப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்ப டைம்ல பிளாக் போர்ட்ல இல்ல ஒயிட் போர்ட்ல பிரைஸ வந்து எழுதி விட்டுருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த டைம் வந்து ஒரே பிரைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு 100 ரூபா தான் ஆக விலை கூடுதலா இருக்குன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு அதே 100 ரூபாய்க்கு வரும்போது ஃபீல் பண்ணிருப்பான், இந்த இடம் வந்து வித்துருவோம், அப்போ மார்க்கெட் வந்து விலை இறங்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த கன்செப்ட், இந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வியூ பாயிண்ட், இந்த ஒரே பிரைஸ் 2-3 தடவை ரிட்டர்ன் பண்ணும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவோ, இல்லாட்டி விலை குறைஞ்சிருக்கும் போது 2-3 பிரைஸ் தொடர்ந்து வருது, 20 ரூபா, அடுத்த நாள் 21 ரூபா, அடுத்த நாள் மறுபடியும் 20 ரூபா, 22 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 20 ரூபான்னா இந்த 3 தடவை அந்த 20 ரூபா அப்படின்ற லோ லெவல் பிரைஸ் கிடைக்கும் போது ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே இது சூட்டபிள் ஃபார் பையிங் இப்படின்னு எடுத்துப்போம். அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மறைமுகமா ஒரு இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஐடியா வந்துட்டா? மார்க்கெட்டோடைய படிப்படியா பிரைஸ் கூடிட்டு போகும்போது 20, 22, 24, 25, 26, 50 இப்படின்னு ஒரே ஹையஸ்ட் பீக் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எதிர்பார்த்திருப்பான். அப்போ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மறைமுகமா இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். இங்க இருந்துதான் என்ன பண்ணிட்டு வந்தாங்க, எஸ் இது வந்து ட்ரெண்ட் லைன், ஜஸ்ட் ட்ரா பண்ணி கிளிக் பண்ணி ட்ரா பண்ணி விட்டு போயிருவான் இல்லையா? சோ அந்த 2000ஆம் ஆண்டு காலகட்டத்துல இந்த பிரைஸ வந்து ரீட் பண்ணிட்டு வந்தது, பிரைஸினுடைய மூவ்மெண்ட், பிரைஸினுடைய ஆக்ஷன், இதை கவனிச்சுட்டு வந்ததுதான் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த விஷயம் இருக்குது பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். ரைட், இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு நல்ல ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலேங்க. இந்த க்ளோத்திங் பிராண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நாளைக்கு லீவ் விடுது. ரைட், ஹர்ஷத் மேத்தாரோட ஸ்டோரி என்ன பேர் அது, ஸ்கேம் 1992. அதுல முன்னாடி நாளைக்கு லீவ் விடுதா அப்படின்னு உள்ளுக்கு ஒரு ஸ்பை வச்சு சர்ச் பண்ணி பிடிப்பாரு இல்லையா? ஏன் பிடிச்சாரு? ஒரு நாள் லீவ் விட போறாங்க முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா முதல் நாளே ட்ரேடிங்ல வித்துடுறது. ஒரு நாள் ஆஃப்னா விலை குறைஞ்சிருக்கும், சப்ளை நடந்தில்ல, கீழே வந்திருக்கும் மார்க்கெட். இப்ப போய் வாங்கி வச்சிட்டானா அடுத்த நாள் சப்ளைக்கு போகும்போது விலை கூடும். So that is the point. அப்ப பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், எக்ஸுவலா உள்ளுக்கார என்ன நடக்குது, வெளியால என்ன நடக்குது, இந்த விஷயத்த கண்டுபிடிச்சோம்னா இதை வச்சு ட்ரேடிங்கும் எடுக்கலாம் இப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஒர்க் பண்ணிருக்கும். இதத்தான் இப்ப என்ன பண்றோம், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அங்க போயிட்டு டுடேஸ் நியூஸ், ஹை இம்பாக்ட், லோ இம்பாக்ட் இப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்த்து வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கிறோம். புரியுதா? யூஎஸ்டில வந்து பேங்க் ஹாலிடே, நம்ம ட்ரேட் பண்றல, கேட்டா பேங்க் ஹாலிடேயா? இங்க ட்ரேடிங் நடக்கும், இம்பாக்ட் குறைவா இருக்கும். ட்ரேடிங் நடக்கும், இம்பாக்ட் குறைவா இருக்கும். இப்ப ஐடியா வருதா? ரைட், சரி. இப்போ ஒரு அந்த க்ளோத்திங் பிராண்ட் வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணி ஒரு நாள் லீவ் விட்டாங்க இல்லையா? அடுத்த நாள் நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் கழிச்சு தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போடுறாங்க, எக்ஸ்போர்ட் அடிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அதிக அளவான பிரைஸ் வந்து போறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஒரு வேலை 2 நாள் லீவை போட்டாலும் வைங்க, மறுபடியும் என்ன ஆகும், வேலை கீழே விழும். இந்த ஐடியா விளங்கிட்டா? இதுதான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டு வரதுக்குரிய காரணம். இது எல்லாம் இல்லாம இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்ப நவீனத்துல என்ன பண்றோம், ட்ரேடிங் வியூல போயிட்டு ட்ரெண்ட் லைனு, டெக்னிக்கலு, டூல்ஸ் எப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பேசிக் பாயிண்ட் வந்து இதுதான், இதுல இருந்துதான் கிளம்பி வந்திருக்கணும். அப்படின்னா நம்ம கான்செப்டுக்கு பின்னால ஓடக்கூடாதுன்னு சொல்ற காரணம்
இதுதான் ரைட். அப்போ கம்ப்யூட்டர் வந்து புதுசா வந்த காலம் தான் 2000 அந்த பீரியட்ல வந்து புதுசா வந்த காலம். சோ அதுல வந்து என்னத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த உலகமே ஃபிபனாச்சில ஒர்க் பண்ணும்போது இந்த ட்ரேடிங்ல ஃபிபனாச்சி வேலை செய்யாதா இப்படின்னு கேள்வி கேட்டு வரக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. சோ மேபி அந்த டைம்ல இத கூட பார்த்து இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பிரைஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ பியூரா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இப்படின்ற ஐடியா அந்த காலகட்டத்தில இருந்து தான் உருவாகி வந்திருக்கும். சரி, பியூர் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ட்ரேடிங் மாடல். இப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் தேவையில்லை, நாங்க வந்து ஆர்டர் பிளாக் எல்லாம் பாக்குறீங்களே இப்படின்ட்டு ஓடுவாங்க. ரைட்டா? சோ கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லாம நீங்க ஆர்டர் பிளாக்க பிடிக்க மாட்டீங்க. ஒரு விக் ஃபார்மேஷன் இல்லாம ஹை பொட்டன்சியல் ரிவர்சல் ஜோனை வந்து ஃபைன் பண்ண மாட்டீங்க. லிக்யூரிட்டி ஹண்ட், லிக்யூரிட்டி கிராப் இல்லாம நீங்க ஸ்டாப் ஆர்டர்ஸை வந்து ஃபைன் பண்ண மாட்டீங்க. அப்ப என்ன தேவைப்படும்னா கட்டாயமே கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தின டீடைல்ஸ். அப்போ இது எல்லாமே வச்சுதான் இந்த ட்ரேடிங் மாடலை வந்து டெவலப் பண்ணி ஒரு 2000 2005 2010 வரையும் கொண்டாந்தாங்க. 2010க்கு அப்புறம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸஸ் அப்படிங்கறதுல ஒரு அதிக அளவான வளர்ச்சி ஒன்று நடந்தது. திடீர்னு டுவெல் கோர்னாங்க, திடீர்னு வந்து குவார்டர் டூன்னாங்க, திடீர்னு வந்து i3 i5 i7 i9 சொல்லிட்டு ஃபாஸ்டான வளர்ச்சி வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படின்னா மீனிங் என்னன்னா, பின்னால ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சர்வர்ஸினுடைய ஸ்பீடை கூட்டினா வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இன்னும் ஸ்பீடா இருக்கும், சர்வர் ஸ்பீடு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கும். இப்படின்னு போகும்போதுதான் இந்த ஏஐ ட்ரேடிங், ரைட், HFT ட்ரேடிங், ரைட், ஹெட்ஜ் ஃபண்டிங், செக்யூரிட்டி அல்கோரிதம்ஸ், புரோக்கரேஜ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அல்கோரிதம்ஸ், இன்டர் பேங்கிங் கனெக்ஷனுக்குரிய அல்கோரிதம்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆச்சுது. டெவலப் ஆகும்போது என்ன பண்ணும், அமௌண்ட்டினுடைய அளவும் கூட்டிட்டு வரும். ஸோ ஸ்டைல் வந்து ட்ரேடிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி நவீனத்தை நோக்கி ஓடிட்டு வரும். ஸோ டிஜிட்டலைஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இப்படித்தான் பழைய கன்செப்ட இருந்து வந்ததை லேசாக்கி உங்களுக்கு காட்டியிருக்காங்க. லேசா காட்டப்பட்ட ஒரு முறை. இப்ப ஐடியா உங்களுக்கு ஓவரால் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அப்போ மார்க்கெட்டினுடைய பேசிங்ல இருந்து வாங்க, எந்த கன்செப்ட் வந்தாலும் தடமாற வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இந்த கன்செப்ட், இந்த அடிப்படையை தான் நான் ஆக்சுவலா வந்து ட்ரேடிங்ல சொல்லி கொடுக்குறேன். இந்த விஷயம் வந்து 4 மார்க்கெட்லயும் வேலை செய்யும். நீங்க பைனான்சியல் மார்க்கெட் எதுன்ட்டு கொண்டு வரீங்களோ, ஃபாரெக்ஸா இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியா இருக்கலாம், ஸ்டாக்ஸா இருக்கலாம், ரைட், இல்ல டெரிவேட்டிவ்ஸா இருக்கலாம், வாட் எவர், எந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை போட்டு நீங்க என்னது பைனான்சியல் மார்க்கெட்டுக்கு உள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரீங்களோ, இந்த பேசிக் மாடல் தான் வந்து எப்பவுமே வேலை செஞ்சிட்டு இருக்கும். தடுமாற வேண்டிய அவசியம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே இருக்காது. ஐடியா இஸ் யுவர்ஸ்.